இப்ப நம்ம என்ன எதை பத்தி பேச வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல வந்து நிறைய டீம்ல நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அதை பத்தி எங்களோட ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப யார் ஃபர்ஸ்ட் பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீமோட கருப்பு கண்ணன் யுவராஜ். நன்றி 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 நன்றி. ஃபர்ஸ்ட் ரொம்ப மிஸ் பண்ண போறோம் அடுத்த வருஷம் ஒருத்தரை, ஜடேஜாவை. நம்ம டீம்ல இருந்து அவரு போயிட்டாரு. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த ட்ரேடு வந்து நடந்தது ஏத்துக்க முடியல என்னால. இல்ல எனக்கு அது ட்ரேடால அவர் எடுத்தாங்களா, அவர் எடுத்தனால அந்த ட்ரேட் நோட் பண்றாங்களா புரியல. இப்ப எனக்கு வந்து இத்தனை பிளேயர் எனக்கு வேணாம், இத்தனை பிளேயர் நான் வெளியே தான் விட போறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன், ஓகேங்களா? இத்தனை பிளேயர் நான் வெளியே தான் விட போறேன். எனக்கு ஒரு பிளேயர், உங்க டீம்ல ஒரு பிளேயர் எனக்கு தேவை, ஓகேங்களா? ஆனா நான் கேட்கும் போது உங்க சைட்ல இருந்து ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, நான் இவனை விடணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணு கொடுத்து வாங்கிக்கிறது பண்ண மாற்று முறை. சிம்பிளா சொல்லணும்னா ட்ரேட், ஓகேங்களா? அதான் ட்ரேடா? அந்த ட்ரேட் வேற, இந்த ட்ரேட் இது ஐபிஎல் ட்ரேட் அப்படின்னு வச்சுப்போம், அவ்வளவுதான். ஆனா ட்ரேட் மீனிங் இதுதான், பண்டமாற்று தான். ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறதா ட்ரேட். சிம்பிளான விஷயம் அதான் சார். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ட்ரேடு வந்து கண்டிப்பா பண்ணது 100% வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து ஜட்டுக்கு வந்து 38 இயர்ஸ் ஆயிடுச்சு ஏஜ். அடுத்த வருஷம் அவர் இன்னும் ஒரே ஒரு சீசன் தான் ஆட போறாரு, ஓடிஐ மட்டும் தான் ஆட போறாரு. சரி, இதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல வச்சு அடுத்த ஒரு போதா போறாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து 8% போறாரு. அதே மாதிரி ஒருத்தர் ஆடே வந்து ஒரு 30 வயசுல வந்து விக்கெட் கீப்பர் இருக்காரு, அவைலபிளா. அது இந்தியன் டீம்ல ஆடுற தேவை இருக்காரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம் சேஞ்சஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம டீம் சேஞ்சஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த டோர்னமெண்ட்லாம் நல்லா ஆட முடியும், நல்லா ஆட முடியும் சொல்லிட்டு வேற வழி இல்லை. ஏன்னா இவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப அவர் எடுத்து போட்டானா அவரு 31 தான் ஆகுது. சரி, எனக்கு ஒரு டவுட். நீ அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால அவங்க இருக்க அந்த கேங் வந்து இவரை விட்டாலும் ப்ராப்ளம் இல்லைன்ற ஒரு இதுல. அப்போ தோனியா அடுத்தவர் அங்கதான் போறாரு. ஏஜ் நீங்க சொல்ல வரும்போது அதுதான் யோசிக்கணும். யங்ஸ்டருக்கு எப்பயோ கேப் விட்டுருங்கமே எல்லாருமே. அதான் சார், அது வந்து டோனியோட உரிமை சார். ஏன்னா மொத்த ஐபிஎல் அவர் தான். ஜடேஜாக்கும் ஒரு யோசிக்க மாட்டீங்களா? டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீமால 5 பேரை வந்து ஹோல்டு பண்ண முடியும். எப்பவுமே ஒரு ஐபிஎல் டீமால வந்து ஒரு 5 பேரை ஹோல்டு பண்ண முடியும். இவங்க வந்து டீமோட லீடர்ஸ். ஆமா, ஆனா வந்து கேரக்டர் எல்லாம் ஒரு 5 பேரை வந்து வச்சுக்க முடியும், அவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அது முடிவு எடுக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் தான் முடிவு எடுக்கும். எந்த டீம் பிளேயரோ கேப்டனோ யாரும் முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த வாட்டி வந்து மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, இதுக்கப்புறம் நடக்கிற அந்த இந்த ஐபிஎல் இல்லாம இதுக்கப்புறம் நடக்க போற ஐபிஎல் கவனத்துல வச்சு, நீங்க சொன்ன இப்போ டோனியாவும் இதுக்கப்புறம் இல்லாம தான் போறாரு. அவர் அதுக்காக ஒரு நல்ல விக்கெட் கீப்பரையும் அதுக்காக ஒரு நல்ல கேப்டனையும் யோசிச்சு ஒரு ஹார்டான முடிவு. அவங்களுக்கும் ஜடேஜா அனுப்பணும்னு எந்த மனசும் இல்ல. ஆனா 5 பிளேயர் தான் ஹோல்டு பண்ண முடியும். இப்ப அவங்க ஹோல்டு பண்ண 5 பிளேயரை மத்த விட்டுட்டு இவங்க சொன்ன அதே பண்ண மாற்ற முறையில அங்க இருந்து இங்க ஒருத்தரை கூப்பிட்டுட்டு எடுத்துருக்காங்க. இப்ப இவங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. 2 பேரும் சாம் கரன், ஜட்டு கரன். ஏன் சாம் கரனை பத்தி நீ சொல்லவே? ஜட்டு போயிட்டாரு. இல்லமா சார், சாம் பெரிய இம்பாக்ட் பண்ணிருக்காரு மாஸ்டர். 2023ல அவரால தான் நம்ம ஜெயிச்சோம். அது 23ல நம்ம லாஸ்டா கப் அடிச்சது அந்த சீசன் தான். அது பயங்கரமான மேட்ச். அது பயங்கரமான மேட்ச். அது நல்ல சீசன். அது பயங்கரமா. ஏன்னா மழை பெய்ஞ்சு நம்ம வந்து ஒரு இது முடிவு பண்ணியாச்சு. லாஸ்ட் வந்து 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். டோனி போயிட்டு டோனி அவரே ஒரு மாரி ஆயிடுவார், வெக்ஸ் ஆயிடுவாரு. பாத்தீங்களா, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னும் போதோ அந்த ஒரு பால் 6 போயிட்டோன்னே அடுத்த பால் எல்லாரும் ஈகர்லி வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரைட் அடி பின்னாடி தட்டி விட்டு அந்த போர் போவோம் பாத்தீங்களா, ஓடி வந்து கட்டி வச்சு தூக்குவாரு ஜடேஜாவை. அந்த மாதிரி டைம் நம்ம ஃபைனல் நாங்க பாத்துருந்தோம். அப்ப ஜெயிச்ச உடனே கத்தினோடனே நீயும் எழுந்துட்ட, பயாசம் எழுந்துட்டான். லைட்டா எழுந்து மூஞ்ச மட்டும் இப்படி பாத்துட்டு 10 தூங்கிட்டீங்க மறுபடியும். அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் அமைதியா இருந்து அமைதியா வெளியே போய் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு ஐகானிக் மூவ்மெண்ட். இவ்வளவு செலிப்ரேஷன் பண்ண ஒரு மனுஷன் அந்த டீமுக்கு கொஞ்சம் பேர் தான் மாஸ்டர் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். நிறைய பேர் மாறினே இருப்பாங்க. கொஞ்சம் பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுல எம்எஸ் தோனி, ஜடேஜா இவங்க எல்லாம் முக்கியமான கீ பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட ரைனாவெல்லாம் அது சிஎஸ்கேவோட எப்படி சொல்றது லாயல்ட்டியோ உடைச்ச ஒரு இது. அந்த விஷயம் அதை பத்தி பேசவே தேவையில்ல. சிம்பிளா சொல்ல வந்தது இந்த ட்ரேடை பத்தி தான் மாஸ்டர். நம்ம இடின்னு போயிட்டு வந்துட்டோம். ட்ரேட்ல இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் கிட்ட கேட்டது சஞ்சு சாம்சனே எங்களுக்கு தரீங்களா, நாங்க எவ்வளவு காசு வேணா தரோம் அப்படின்னாங்க.
அவங்க ஒரு அமௌண்ட் எல்லாம் நிப்பாட்டாங்க, 18 கோடி கொடுங்க அப்படின்னு. 18 கோடி கொடுத்துடுறோம். ஆனா எங்களுக்கு ஒரு டிமாண்டா உங்க டீம்ல இருந்து ஒரு 2 பேரை கேட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா தூபேவை கேட்டாங்க. தூபேவையும் கெய்த் கேப்டனை கேட்டாங்க. 2 பேரையும் தர முடியாது, ஏன்னா அவங்க 2 பேருமே எங்க இவங்க கேட்டாங்களா? சிஎஸ்கே வந்து RR கேட்டாங்க, ராஜஸ்தான் கேக்குறாங்க எங்களுக்கு இந்த 2 பிளேயர் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு. சிஎஸ்கே என்ன பண்ணாங்க, இல்ல அவங்க 2 பேருமே இந்த டீமோட ஒரு பில்டர் மாதிரி, இந்த கேப்டன் இந்த டீமோட மெயின் அவங்கதான் இவங்க 2 பேர் தூபேவும் ருத்ராஜும் இப்ப இனிமே இவங்கதான் பில்ட் பண்ணோம், இந்த டீம் இவங்க தான் பில்ட் பண்ணோம் ஃபியூச்சர் மாதிரி அப்படின்றதுனால இவங்க தர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்பீனியனா வேற யாருன்னா கேளுங்க அப்படின்னும் போது ஜடேஜாவையும் சாம் கரனையும் கேட்டாங்க. இவங்க ரொம்ப நேரம் அதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் எல்லாருக்கிட்டையும் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணி ஓகே தரோம் அப்படின்ற முடிவாயிருக்கு. அதுக்கப்புறம் 18 கோடி கொடுத்து நம்ம வாங்கி இங்கிருந்து ஒரு 2 பிளேயரை கொடுத்துருக்கோம். அதனால இங்க இருந்து 2 பேர் போய் அவர் ஒரு ஆள் இங்க வந்திருக்காரு. அது எது ஒரு ஆள் யார் அது? சஞ்சு சாம்சன். அப்படி சொல்லுவாங்களா அடிப்பாங்க, அசிங்கமா கேட்பாங்க உங்களை எல்லாரையும். சஞ்சு சாம்சன் நீ மேட்ச் பார்க்காம உட்காந்துருக்கீங்க, சாப்பிட்டாருன்னா சஞ்சு சாம்சன் போயிட்ட காரணம் இருக்கீங்க. சாப்காரன் சஞ்சய் சாம்சன் ட்ரேட் பண்ணி வாங்கினானே ஆக்ஷன் அடிக்கிட்டு மறுபடியும் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? இல்ல மாஸ்டர் மெயினால சஞ்சு சாம்சனை இப்ப எடுக்க காரணமே இல்ல, விக்கெட் கீப்பரும் ஒரு மெயினான அவன் கேப்டன் எல்லாம் கொடுக்க போறது இல்ல, அவனை தரல. ஒரு மெயினான ஒரு விக்கெட் கீப்பர் தேவை இப்ப இவனுக்கு அடுத்து. சோ மெயினா ஒரு விக்கெட் கீப்பருக்கு ஒரு கண்ணு ரொம்ப முக்கியம்ன்றாரு. அது வந்து சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரா இருப்பான் இதுக்கப்புறம். அதுவும் இல்லாம சஞ்சு சாம்சன் எடுத்தா ஒரு 10 வருஷத்துக்கு சிஎஸ்கே விக்காது அவனை, ஏன்னா அவனுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, நிறைய வருஷம் இன்னும் விளையாடுவான். அவனை ஒரு மெயினா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து. தோனி வந்து அடுத்த வருஷம் லாஸ்ட் இல்ல, அவர் இப்போ வெளியே போறதுக்கு ஒரு உண்மையான ரீசன் என்ன? ஒண்ணு ஹெல்த் இஷ்யூவா இல்ல ஏஜ்? இதுதான் உண்மை. 40 வயசு ஆச்சு. மினிமம் வந்து 34 ஆயிடுச்சு. மினிமம்ல ஒரு ஐபிஎல் ஆடுறவங்க 40 ஆட மாட்டாங்க, 40 ஆட மாட்டாங்க, 39 பெனால்டி கொடுக்கணுமா 28 ஆடுவாங்க. அவர் ஏன் ஆடுனாருன்னா லாஸ்ட் 23 ஒரு இதை முடிச்சாரு, ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஒரு வருஷம் நான் வந்து நான் ஃபேன்ஸ்க்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 25 வந்தாரு. 25 வந்து ரொம்ப படுமோசம் போய். இதற்கு வந்து சிஎஸ்கே வந்து அந்த அளவுக்கு வந்து டேபிள்ல பாட்டம் போனதே கிடையாது. அதுவும் ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்க, கடைசி வரைக்கும் அந்த பாட்டம்ல இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு டீம் கூட அவங்க இது வச்சிருக்காங்க, இந்த டீம் இங்க இது ஆனதே இல்ல, வின் பண்ணதே கிடையாது. இந்த ஸ்டேடியம்ல இவங்க வின் பண்ணது இல்ல, எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி சிஎஸ்கே வந்து படு மோசமாயிடுச்சு. அப்புறம் அந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு ஒரே அந்த செடி அதெல்லாம் வந்து ஃபுல்லா போட்டதா என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லா அந்த மேனேஜ்மெண்ட் என்ன வச்சுட்டாங்கன்னா, அவெல்லாம் யாருமே வேணாம், அஸ்வின் ஜடேஜா நம்ம பெரிய பேரும் வச்சு பண்ணலாம், அவங்க யாருமே தேவையில்ல, ஃபுல்லா எங்க இருப்போம். இப்போ சிஎஸ்கே ஓப்பனிங்ல ஃபுல்லா எங்க தான், யாருமே பழைய ஆளுன்னு தாண்டி ஒரே ஒரு ஆள் தான் போட்டிங் மட்டும் தான் இப்ப பழைய ஆளு. 2023-4 நல்லா பிளே பண்ணியிருந்தாப்ல, அவங்களே வெளியே கான்வேகி எல்லாருமே டோட்டல் டீமே சேஞ்ச். இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு 46 கோடி இருக்கு ஆட்சன்ல. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆட்சன்ல நமக்கு அடுத்தபடியா ஒருத்தன் வச்சுக்காங்கன்னா அது இவங்க கேக்கரா வச்சுக்கிறாங்க, 63 வச்சுக்கிறாங்க. 2 பேர் தான் போட்டி, ஒன்னு சிஎஸ்கே ஒன்னு கேகேஆர். 2025 3 பேர் எடுத்தாங்க. தீபக் கூடான்னு ஒருத்தன் எடுத்தாங்க, ராகுல் திரிபாத்தின்னு ஒருத்தன் எடுத்தாங்க, அஸ்வின் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த விஜய் சங்கர்னு ஒருத்தன் 4 பேரும் கிட்ட எடுத்தாங்க. இந்த 4 பேரையே எடுத்து அதுல அஸ்வினுக்காக ஓகேவா இருந்தாரு. மீதி இந்த ராகுல் திரிபாத்தியும் தீபக் கூடாவோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோக்குற அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா விளையாடல, ஒழுங்காவே விளையாடல. அது அவங்களுக்கே நிறைய வாட்டி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் தெரிஞ்சு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்தா அவங்கள அங்க ப்ரூஃபே பண்ணல. அவங்க ஒழுங்கா ஆடாதனாலயே இல்ல, நிறைய மேட்ச் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் இவங்களை விக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதனால மாத்துறாங்க, நல்ல முடியும். அப்போ இப்ப பத்திரான் அப்ப லாஸ்ட் இயர்ல அவன் ஒர்க் பண்ணலையா? இல்ல அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. இதுக்கு முன்னாடி வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப மட்டும். அவருதான் 6 பாலுக்கு 5 6 குத்தாப்ல ஒரு மேட்ச்ல, நல்லா யோசிப்பாரு. அப்ப அந்த மாதிரி பிளேயரை வச்சுக்க முடியுமா? இல்ல விக்கெட் எடுக்கல நான் சொல்ல, விக்கெட் நல்லாவே எடுத்தாப்ல, பெரிய பெரிய பிளேயரோட விக்கெட் எடுத்து மேட்ச் டர்ன் பண்ணாப்ல. கம்பேரிட்டிவ் அதர் பிளேயர்ஸ் இருக்காங்களா, இப்ப நம்ம 2 பவுலர் புதுசா எடுத்திருக்கோம், அவங்க இது பண்ண அளவுக்கு இப்ப பத்திரா நான் பண்ணல இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா சிஎஸ்கேல இப்ப
இப்ப யார் ஆனாலுமே ஒரு மேட்ச்ல யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்களே அந்த 1 இயர்லயே தெரிஞ்சிடும் அவங்கள வச்சுக்கலாமா வேணான்றாங்க. லாஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம இதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேரை வந்து இன்னும் வச்சிருக்காங்களா யங்ஸ்டர் சான்ஸ் கொடுத்து வளர்த்து விட்டவங்களும் சிஎஸ்கே தான். இப்ப ரஹானே கேகேஆருக்கு கேப்டனா இருக்கானா, சென்னையில இருந்தவன் தான் அவன். ரஹானே பேட்டரா இருந்தவன் தான். இப்ப அவன் கேகேஆர்ல கேப்டன் இருக்கானா, இங்க இருந்து இவங்க அமிச்சவங்க தான். இவங்க வந்து எப்படி சொல்றது, ரொம்ப சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்கலாம் கேட்டகரி கிடையாது. ஃப்ரெஷ்ஷா வரையா வளர்த்து விடுவாங்க, கத்துக்கோ. ஏதோ ஒரு டைம் பேட் ஆகும்போது அவன் வெளியே போனா அந்த டீம்ல எடுத்துப்பாங்க, அந்த டீம்ல அவன் நல்லா ஆயிடுவான். மெயினா ஐபிஎல் வந்து சிஎஸ்கே வந்து எதிர் டீம் கூட டோனிக்காக ஒரு இதுவா பாக்குற ஒரு டீம். ஆனா இந்த வாட்டி வந்து நம்மளே ஃபேனா இருக்க நம்மளே வந்து இவங்க விளாட்ன அந்த இதுல வந்து நம்மளே கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சுத்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை. மெயினா இந்த ஸ்பாட்லைட் டோனி இருக்க வரைக்கும் தான் நம்ம எல்லாரோட ஸ்பாட்லைட்டும் படம். ஸோ அதுக்குள்ள டீமை ஓரளவுக்கு செட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வரவங்க பில்ட் பண்றாங்க. அடுத்த 4 பேரை கூட மாத்திக்கலாம். ஆனா வந்து ஒரு 6 பேர் 5 பேர்ன்றவங்க வந்து பில்லர் ஆஃப் சென்னை அப்படின்னு மாத்திடலாம். பழைய எப்படி சொல்றது, புதுசா வந்தவங்க யாருக்குமே அந்த சிஎஸ்கே பத்தி தெரியல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்த்தேன்னு அந்த 2023 2021 இருக்கட்டும், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கோயே, அந்த மாதிரி இருந்தது. இப்ப சடனா லாஸ்ட் இந்த 1 இயரை பார்த்து எல்லாருமே ஜட்ஜ் பண்றாங்களே சிஎஸ்கேவை, இவங்க இப்படின்ட்டு அவ்வளவு டவுன்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மேனேஜ்மெண்டால ஏத்துக்க முடியல. இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னைக்கு வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்க. ஒண்ணு விட மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பழைய பிளேஸ் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சுத்தமா யாருமே இல்லை. பழைய பிளேஸ் நான் எண்ணில கையை விட்டு யாருமே இல்லை சுத்தமா. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா இறக்கி புதுசா பண்றாங்க. ஏன்னா அந்த ஒரே ஒரு சீசன்னால நல்லா யோசிப்பா 2025 இந்த ஒரு சீசனால மொத்த டீமே வைப் அவுட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ட்ரை பண்ணது என்னன்னா இந்த 25ல கப் அடிக்கணும், அதோட டோர் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது முடியல. அதுக்காக தான் 26 அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி இருக்கீங்க. கரெக்டா இந்த டைம்ல வந்து ஜடேஜாவோட ட்ரேடும் நடந்துட்டு இருக்கு. உனக்கு புரியுதா? அப்ப சிஎஸ்கேல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. என்னதான் இருக்கு? எதுவுமே இல்ல. இப்ப பர்ஃபார்மன்ஸும் போயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் இப்ப ட்ரேட் பண்றாங்க. ஜடேஜாவும் அனுப்பி விடுறாப்ல. அந்த ஒரு பழைய சிஎஸ்கே இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும். இப்ப இந்த ட்ரேடு நடந்தது வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு சைடு நிம்மதியாகவும் இருக்கு, ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு. இந்த ட்ரேட் நடந்ததுக்கு அடுத்த வருஷம் ஒரு பலன் இருந்தா அது போதும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அது இருந்தா நல்லா இருக்கும். இப்ப டாபிக் 2 போறோம். இப்ப என்ன டாபிக்னா, இது வரைக்கும் நாங்க பார்த்த ஃபைனல்லே பெஸ்ட் ஃபைனல் ஒண்ணு. வாழ்க்கையில நான் பெஸ்ட் ஃபைனல் பார்த்தது 2023. அது ஒண்ணு. 2017 இல்ல 18 தெரியல, சிஎஸ்கே 2 வருஷம் பேன் ஆயிட்டாங்க. பேன் ஆயிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் ரீஎன்ட்ரி. அந்த வருஷம் லைன் அப்பே பயங்கரம். அந்த டைம் கரெக்டா அப்படியே பக்காவா எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டே வந்து 1-2 மேட்ச் தான் தோத்தாங்க. அப்படியே ஃபைனல் வின் பண்ணாங்க. வேற லெவல்ல இருந்தது அந்த டைம். அதையும் மறக்கிற அளவுக்கு 2023 ஃபைனல் இருந்தது. 2 பால் கிட்டத்தட்ட 15 ஓவர் தான். 15 ஓவர் ஜிடி சரியான ரன் அடிச்சிட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட 18 பாலுக்கு 50 ரன்னு. அது எப்படா அடிக்க போறோம் அப்படின்ற அளவுக்கு போய் கடைசியில 2 பாலுக்கு 10 ரன்னு. அத ஜடேஜா லாஸ்டா 2 பால். அப்போதான் அவரை இந்த சிஎஸ்கேவே தூக்கி வச்சு கொண்டாடின டைம் அதுதான். ஜடேஜா ஃபேம் ஆக காரணமா அந்த ஃபைனல் தான் மெயின் காரணமாவே இருந்தது. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு எல்லாருக்கும் அவ்வளோவெல்லாம் பெருசா தெரியாது. ஆனா மெயின் காரணம் அந்த 2023. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஃபைனல் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிஎஸ்கே ஃபேனா கேட்டுக்கிறோம். உனக்கு பார்த்த ஃபைனல்ஸ்லயே உனக்கு பிடிச்ச ஃபைனல்ஸ் இது வரைக்கும்? நீயே சொல்லிட்ட, அது 23 தான். ஏன்னா அது ரொம்ப வந்து செம்மையா போயிடுச்சு. அந்த லாஸ்ட் அதான் நீ சொன்ன மாதிரி ரன் இருக்கும் போதும் அந்த லாஸ்ட் 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும்ன்ற போது தூபேவும் சரி ஜடேஜாவும் சரி, ஜடேஜா வாங்கிட்டு அந்த முட்டி ஓடிட்டு அந்த அடிப்பார் பாரு 6 பாரு போயிடும். அந்த லாஸ்ட் எட்ஜில் பாட்டு அந்த பின்னாடி 4 போவோம் பாரு, அப்படியே நம்ம கவிழ்ந்து இருந்த நம்ம தேர் அப்படியே தூக்கி நிப்பாட்டின மாரி தலைவன் நிப்பாட்டுவாப்புல. டோனி ஓடி வந்து அந்த கட்டி பிடிக்கிற அதுதான் உண்மையாலே பெஸ்ட் ஃபைனல்ஸ். அது மாதிரி அதான் நீ சொன்னதுதான். பேன் ஆயிட்டு வந்த உடனே கம்பேக் கொடுத்து கப்ப தூக்கணும் பத்தி அந்த இடத்துலயே, அது ஒண்ணு எனக்கு பிடிச்சது. அது 2 ஃபைனல் பேன் ஆயிட்டு வந்தோம். பேன் ஆயிட்டு வந்து அடுத்த அந்த சீசனே வந்து ஜெயிச்சிடும், கப் எடுத்துட்டு. எனக்கு பிடிச்ச ஃபைனல்ஸா எனக்கு வந்து 23 வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும். எனக்கு வந்து என்னன்னா 21 வந்து ஏன்னா 20 வந்து டோனி வந்து அதே மாதிரி தான். இப்போ 2005 எப்படி முடிச்சாங்களோ அதே மாதிரி தான் முடிச்சாங்க. இப்போ 10ல முடிச்சாங்க, அப்போ 8ல முடிச்சாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் மேட்ச் முடியும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, கண்டிப்பாக அடுத்த நாங்கள் வருவோம், கம்பேக் ஸ்ட்ராங்காக வருவோம், ஜெயிக்க போகிறோம் முடிவு பண்ணாரு.
அதே மாதிரி வந்தாரு. ஒரு புது 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 டீம் தான் வந்தாங்க ஆக்சுவலாக. எல்லாம் புது ஆள் தான். ஓப்பனிங்கு ஃபினிஷர் எல்லாம் மோஸ்ட்லி புதுசாக தான் வந்தாங்க. போலிங் எல்லாமே தான் வந்தாங்க. ஜெயிச்சாங்க. சொன்ன மாதிரி அடிச்சுட்டு கப் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த வாட்டி இது வரைக்கும் பார்த்த ஐபிஎல்ல உனக்கு பிடிச்ச ஃபைனல்ஸ்? நான் பார்த்ததுல வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் இந்த வருஷம் மேட்ச் வந்து உங்க கூட பார்த்தேன். அதுல வந்து எல்லா மேட்ச்லாம் உட்காந்து பார்க்கல. லாஸ்ட் மேட்ச் அந்த ஆர்சிபி மேட்ச் மட்டும் தான் உட்காந்து நல்லா ஃபுல் ஃபிளட்ஜா நீங்க இது அந்த என்னது ஹோம் தியேட்டர் எல்லாம் போட்டு பார்த்ததால பார்த்தேன். அந்த மேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தது. வேற ஒன்று. அப்ப உனக்கு? எனக்கு வந்து லாஸ்ட் வருஷம் நடந்தது தான். ஆனா வந்து ஆர்சிபி சைடா பார்க்காம பஞ்சாப் சைடா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து சேம் அதே தான். இவங்க கிட்ட கப்பே இல்லாத மாதிரி பஞ்சாப் கிட்டே கப்பே இல்லை. அவரும் புது கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்னு ஒரு கேப்டன் போட்டாங்க. அவருக்கும் இந்தியன் டீம்ல சுத்தமா வாய்ப்பே இல்லாத ஒரு ஆள் தான். அதே மாதிரி ஒரு டீம் எடுத்து கையில குத்தாங்க. நல்ல சூப்பராகவே எடுத்துட்டு வந்தான். இந்த வாட்டி டைம் தான் தோத்துட்டான். ஆனா வந்து ஒரு ரெக்கார்டோட தான் தோத்துருக்கான். நல்ல ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து தான் தோத்துருக்காங்களே. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கா. ஒரு டஃப்பான பாக்குற அளவுக்கு ஒரு டீமா கூட அது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ரொம்ப எனக்கு யாரு பிடிச்சிருந்ததுன்னா பஞ்சாப் தான் பிடிச்சிருந்தது. காரணம் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து இங்க எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காரு ஒரு புது கேப்டன் அப்படின்றதால ரொம்ப 26 வந்து ஒரு மாதிரி யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. எல்லாருமே புது திறமையை தான் இந்த வாட்டி நிறைய பேர் இறக்கிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல யுக்தியும் இந்த வாட்டி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் வந்து டிவி சேனல்லாம் வந்து நாளைக்கு டிவி போடுவோம். அப்போ நாங்கள் லைவா உங்களுக்கு காட்டுறோம். டிவி போடும்போது டிவில என்ன கேது சொல்லு. என்ன காசா பணமா சொல்லியா? எனக்கு 2023 தான்ப்பா. நல்லா இருக்கும். அது சூப்பரா இருந்துச்சு. அது ஏன்னா 1 மணிக்கு கிட்டத்தட்ட நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா 1:30 மணி கிட்டத்தட்ட எல்லாருமே சென்னை ஃபுல்லா உட்காந்து பாக்குறாங்க. ஹாட்ஸ்டார்ல பாத்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு கோடி மக்கள் உட்காந்து பாத்துனுக்குறாங்க. அன்னைக்கு ஜெயிச்சுட்டு அந்த 1 hour கழிச்சுல எவ்வளவு மீம்ஸ் எவ்வளவு வீடியோஸ் தெரியுமா வந்தது. ஒருத்தெல்லாம் டிவி முன்னாடி அம்மா அம்மா அம்மான்னு அடிச்சுன்னு இருப்பான். அந்த மீம்ல அந்த ஒரு ஃபைனல்ஸ் தான் மாஸ்டர் கிட்டத்தட்ட 3 நாள் நடந்தது. ஏன்னா ஒரு நாள் நடக்க வேண்டியது மழையாலேயே அந்த நாள் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் நடக்குது. இந்த ஜிடிஏ வந்து ஆடிட்டு கரெக்டா நம்ம சிஎஸ்கே விளையாடும் போது மழை அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறமா ஓவர் கம்மி பண்ணாங்க. 15 ஓவர் ஆக்கி அதுக்கப்புறம் சிஎஸ்கே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சிஎஸ்கே விளையாடி கொஞ்சம் ஓவர் போகுது. மறுபடியும் மழை நின்றுச்சு. மறுபடியும் 12 மணிக்கு மேல மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் 3 ஓவர். அப்போதான் அந்த மேட்ச் அந்த கிட்டத்தட்ட 3 நாள் நடக்குது அந்த ஒரு மேட்ச். அதுதான் ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்தது எல்லாருக்குமே. இதுக்கப்புறம் 2026 கட்சியா ஒரே ஆட்டம். So hopefully by last T20, it will be in Chennai. It's the last part of my career. I think it started over here, when I played the first game. I just walked around and the full house was chanting my name. My eyes actually filled with water and I just